வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தாளன். ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு வெற்றிகரமாக நிறைவேற்றம். ஜனாதிபதிக்கு அறிவிக்காது பிரதமரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கேள்வி. நேபாள பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 வரை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். நேபாளத்திற்காக இலங்கை மக்கள் நிவாரண உதவிகள் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் அனுப்ப நடவடிக்கை. போலீஸ் பாரிய நிதி மோசடி விசாரணை பிரிவை ஸ்தாபிப்பது தொடர்பிலான இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உபக்குழு ஊடாக போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனூடாக அரசியல் பழிவாங்கலுக்கு இடம் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று பிரதமர் குழு ஒன்றை அமைத்து அவரை கைது செய்யுங்கள், இவரை கைது செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இதுவா நல்லாட்சி என்று கேட்கின்றோம். நான் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அல்ல. இந்த நாட்டில் பல நிதி குற்றங்கள் இடம்பெறுகின்றன. இது தொடர்பிலான தெளிவு எமது போலீசாருக்கு இருக்கவில்லை. எனவே ஐக்கிய ராஜ்யத்தின் விசேட குழு ஒன்று இங்கு வந்து அந்த பயிற்சிகளை வழங்கியுள்ளது. அதே போன்று இந்தியாவின் நிதி மோசடி தடுப்பு பிரிவினால் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அமெரிக்க நீதிமன்ற திணைக்களமும் வந்துள்ளது. இங்கு இடம்பெற்றுள்ள மோசடிகளை ஆராய்வதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அவர்களுக்கான அறிவை வழங்கி போலீஸ் சேவையை சுயாதீனமாக மாற்றுவது ஒரு விடயம். ஆனால் இங்குள்ள பிரச்சனை அதுவல்ல. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அடங்கிய குழு இந்த பிரிவை வழிநடாத்துகின்றது. அதன் மூலம் போலீஸ் மா அதிபர் ஊடாக அல்ல, நேரடியாக பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அதன் மூலம் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே அது ஒரு தனி அரசியல் செயற்பாடாகும். பிரதமரின் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒருவர் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து விசாரணை குழுவினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது. அந்த பிரதி போலீஸ்மா அதிபருக்கு அடுத்த போலீஸ்மா அதிபர் பதவி வழங்குவதாக கூறப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். பிரதி போலீஸ்மா அதிபருக்கு நான் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அவருக்கு எந்த உறுதியையும் வழங்கவில்லை. யாழ்ப்பாணம் சென்று மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக செயற்பட்டு மக்கள் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் செயற்பட்டால் அவருக்கு பதவி வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கலாம். மனதில் உள்ளதையே பேசுகின்றார்கள். அது குறித்து வெட்கமடைய வேண்டும். நாம் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் உரிய முறையில் பதில் வழங்கவில்லை என்பதே எமது கருத்தாகும். நாட்டு மக்களுக்கு தவறான விடயங்களை கூற முயல வேண்டாம். ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் நாம் செயற்படுவதாக கூற முயல வேண்டாம். போலீஸ் ராஜ்யம் ஒன்றுக்கான பயணத்தின் ஒரு கட்டமா இதுவென்பதே எமக்குள்ள சந்தேகமாகும். அமைச்சரவை உபக்குழுவில் போலீசார் அமர்வதில்லை. நாம் முன்வைப்பது மாத்திரமே. தேவைப்படின் உங்களுக்கும் அவற்றை முன்வைக்க முடியும். இது குறித்து லக்ஷ்மண் கிரியல்லவுக்கு நன்கு தெரிந்திருக்கும். යෝජනා පිළිබඳ දැනුම් දීම ගරු යෝජනාංක 1 ගරු නෑ ගරු ඕඩර් ප්ලීස්. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குழு கூட்டத்திலும் கவனம் செலுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும குறிப்பிட்டார். මේක තාම වැරදි පූර්වාදර්ශයක්. මේ පොලිස් රාජ්‍යයක් සඳහා යන ගමනක විශේෂ පියවරක් විදියට. இத்தகைய செயற்பாடானது தவறான வழிகாட்டல்களை நாட்டுக்கு வழங்குகின்றன. போலீஸ் ஆட்சியை நோக்கி நாடு பயணிப்பதையே இது எடுத்து எம்புகின்றது. சபாநாயகர் மற்றும் பாராளுமன்றத்திற்கு இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கவில்லை. இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் குறிப்பிட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீள பெற வேண்டும். பிரதமர் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளை பழி தீர்க்கும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தலை விடுத்திருக்கின்றனர். திருட்டுத்தனமாக சட்டங்களை அறிமுகப்படுத்தி அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இத்தகைய நிறுவனங்கள் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன பாராளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை கேள்வியொன்றை எழுப்பினார். මාගේ මන්ත්‍රී වරප්‍රසාද බරපතල ලෙස උල්ලංඝනය වී ඇති බව සඳහන් කරමි. අප්‍රේල් 20 වෙනි දින පෙරවරුවේ මම
எனது பாராளுமன்ற சிறப்புரிமை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றேன். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தேன். மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்டிருந்த முறைப்பாட்டை விசாரணை செய்து நிறைவு செய்யுமாறு கூறுவதற்காகவே நான் அங்கு சென்றிருந்தேன். சிறிது நேரத்தின் பின்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அங்கு வருகை தந்தார். அவருடன் நான் கலந்துரையாடினேன். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் வருகையின் பின்னர் அந்த இடத்தின் நிலைமைக்கு அமைய நாட்டிற்கு பொறுப்பு கூற வேண்டிய மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நான் ஆணைக்குழுவின் முன்றலில் சிறிது நேரம் நின்றேன். அதன் பின்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆணைக்குழுவிலிருந்து வெளியில் வந்து வேறொரு தினத்தை தான் பெற்றுக் கொண்டதாக என்னிடம் கூறினார். முன்னாள் செயலாளருடன் நுழைவாயில் வரை நான் வருகை தந்தேன். பெரும் எண்ணிக்கையிலான பாதுகாப்பு பிரிவினர், பெரும் எண்ணிக்கையிலான ஊடகவியலாளர்கள், பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அங்கு திரண்டிருந்தனர். அதனால் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தனது வாகனத்தில் ஏறினார். நானும் பந்துல பத்மகுமார் ஆகிய இருவரும் ஆணைக்குழுவின் முன்றலில் இருந்து அவருடன் வாகனத்தில் வருகை தந்தோம். அந்த இடத்தில் மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. வீதியொன்றை மறைப்பதற்கும் நீதிமன்றத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்குமான தேவை எமக்கு கிடையாது. வேறொரு நபருடன் ஏன் வெளியேற வேண்டும்? அவர் அந்த தவறை மாத்திரம் இருப்பாராயின் நீதிமன்றத்திற்கு சென்றபடி எங்களை தெளிவுபடுத்த முடியும். இந்த சபை திருடர்களை பாதுகாப்பதற்கான சபை அல்ல என்பதனை காட்ட வேண்டும். 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்திற்குள் தேவையற்ற சரத்துக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று மீண்டும் பல்வேறு தரப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். අගමැතිතුමාගේ මූලිකත්වයෙන් ඇතිවෙන මේ பிரதமரின் தலைமையில் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றன. அரசியல் தரகர்கள் மற்றும் அரசியல் லாபம் பெறுவதற்கான ஆவணங்கள் காரணமாக இதற்கு பின்னர் நீண்டகால பிரச்சனைகள் ஏற்படும். அதன் காரணமாக இந்த அரசியல் அமைப்பில் பல தடவைகள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என நான் நம்புகின்றேன். සංශෝධන මගින් කිරීමට අනිවාර්යෙන්ම සිදුවෙන බව. අද වෙනකොට කියනවා මාධ්‍ය වාරණය පිළිබඳව ඒ වගන්තියත් ගලවන්නලු. ඉතින් ஊடகங்கள் தொடர்பில் சரத்துக்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தற்போது கூறுகின்றனர். அவ்வாறு என்றால் ஏன் கொண்டு வந்தனர்? ஜனாதிபதியின் அதிகாரங்களை பிரதமருக்கு வழங்குவது தொடர்பிலான விடயத்திற்கு மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் என உயர் நீதிமன்றம் கூறியது. அவ்வாறு என்றால் அதனையும் ஏன் உள்ளடக்கியிருந்தனர்? இதனை செய்ய முற்பட்டார். அதனை நிறைவேற்ற முடியாமல் போன ரணில் விக்ரமசிங்க அடுத்து பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்வார்? பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஒரு முறை புதிய அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். අලුත් ව්‍යවස්ථාවක් කියනවා බලය අගමැතිට මාරු කරන්නයි කියලා. මම පැහැදිලිව කියනවා රනිල්ට පුළුවන්. சிலவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் இவ்வாறான அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வந்திருக்காது. බැරි නිසා ඡන්දකේ වෙන එකක් හින්දා නෙවෙයි. ரணில் விக்ரமசிங்க என்பவர் யார்? தேர்தல் ஒன்றின் மூலம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒருவர். தேர்தல் மூலம் அவருக்கு பிரதமராகவும் முடியாது, ஜனாதிபதியாகவும் முடியாது. பிற்பகட் பிரதமரே அவர். அவ்வாறான ஒருவருக்கு இந்த நாடு தொடர்பிலான உண்மையான அக்கறை இல்லை. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 அதிகரிக்கலாம் என நேபாள பிரதமரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் 8 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களில் சுமார் 1.5 மில்லியன் பேர் உணவின்றி அவதி உறுவதாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நிவாரண ஊழியர்கள் மற்றும் நிவாரணங்கள் நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மருத்துவ உதவி மற்றும் உணவுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. மருந்து வகைகள், உலர் உணவுகள், போர்வைகளுடன் நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஹெலிகாப்டர்கள், வைத்தியர்கள் மற்றும் சாரதிகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் நேபாளத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தின் பிரதான வீதியில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக காத்மண்டு நகரிலிருந்து ஏனைய கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பான்மை மக்களுக்கு நிவாரணங்கள் மற்றும் நிவாரண சேவைகளை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தொடர்பாடல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் நிவாரண சேவைகளின் போது தொடர்ந்தும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூகம்பத்தால் தலைநகர் காத்மண்டுவை அண்மித்த நிலத்தட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் எவரெஸ்ட் சிகரத்துக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என புவியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 3 நாட்களாக பாரிய நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் நேபாள மக்கள் மிகுந்த அச்சத்துடனே காணப்படுகின்றனர். அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் தகவல்களுக்கு அமைய 55 நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. மே மாத இறுதி ஆரம்பமாகும் பருவப்பேச்சி மழையுடன் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை பூகம்பத்தை அடுத்து திபேத்திலும் அபாய நிலவும் பகுதிகளில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட நில அதிர்வு ஒன்றை நபர் ஒருவர் இவ்வாறு ஒளிப்பதிவு செய்துள்ளார்.
நேபாளத்தில் பூகம்பம் ஏற்பட்டு 50 மணித்தியாலங்களின் பின்னர் இடிபாடுகளுக்கு சிக்கியிருந்த பெண்ணொருவரை மீட்பு படையினர் காப்பாற்றியுள்ளனர். இதேவேளை நேபாளத்தில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தினர் கடும் மழைக்கு மத்தியில் தமது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். காத்மண்டு நகரில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டாலர்காட் என்ற பகுதியில் நாம் உள்ளோம். இந்த பகுதி மழை சூழ்ந்து காணப்படுகின்றது. அதனால் ஆறொன்றிற்கு அருகில் எமது முகாமை அமைத்துள்ளோம். இந்த பகுதியில் மலைகளில் அமைக்கப்பட்டிருந்த பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. மண் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன. நேற்றைய தினம் நாம் மருத்துவ உதவிகளை வழங்கினோம். நேற்றைய தினம் சுமார் 150 பேருக்கு வைத்திய உதவிகள் வழங்கி அவர்களுடன் 20 பேரை காத்மண்டு நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தோம். எமது பொறியியல் பிரிவு சேதமடைந்திருந்த குழாய் கட்டமைப்பை சீர் செய்து நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுத்தது. கடந்த 2 நாட்களாக எம்மால் செல்ல முடியாத பகுதிகளுக்கு சென்று கொழும்பில் இருந்து வருகை தந்த எமது மருத்துவ குழுவினருடன் சிகிச்சைகளை வழங்கினோம். இந்த குழுவில் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரும் தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரும் எமது வைத்தியர் ஒருவரும் அடங்குகின்றனர். தற்போது இந்த பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்றது. இந்த மழையிலிருந்து தம்மை பாதுகாக்க கூடாரங்களையும் உணவையும் இந்த மக்கள் கோருகின்றனர். நாளைய தினம் 2 விமானங்களின் ஊடாக உணவு உள்ளிட்ட பொருட்களை அனுப்புவதாக எமது அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை நேபாளத்தில் தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் இன்று மாலை நாட்டுக்கு வருகை தந்தனர். நேபாளத்தின் பொகாராகி மெதிபோல் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற இலங்கை மாணவர்களும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து தொடரில் பங்கேற்க சென்றிருந்த இலங்கை வீராங்கனைகள் உள்ளிட்ட 42 பேர் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரசு இணைந்து ஏற்பாடு செய்த நேபாளத்திற்காக இலங்கை திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை அடுத்த 2 நாட்களுக்குள் நேபாளத்திற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்புவதற்கான பொறுப்பை இடர் முகாமைத்துவ அமைச்சு ஏற்றுள்ளது. பூகம்பத்தினால் அதிர்ச்சி அடைந்துள்ள நேபாள மக்களுக்கான நிவாரணங்களை சேகரிப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரச ஊடகங்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்தன. மக்களின் துன்பத்தின் போது எப்போதும் முன்னிற்கும் ஊடகமான எம்முடன் இணைவதற்கு இடர் முகாமைத்துவ அமைச்சு, இடர் முகாமைத்துவ நிலையம், முப்படையினர் மற்றும் போலீஸ் சுற்றாடல் பிரிவு ஆகியன முன்வந்தன. வெளிவிவகார அமைச்சின் ஒத்துழைப்புடன் நேபாளத்துடனான தொடர்பாடல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலக்கம் 330 டிபி ஜயா மாவத்தை கொழும்பு 10 அமைந்துள்ள ஹரிசன் நிறுவன வளாகத்தில் இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. இதன்படி தண்ணீர் போத்தல்கள், சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள், பெண்களுக்கான சுகாதார துவாய்கள், போர்வைகள், புதிய ஆடைகள், பால்மா, டின்மீன்கள், கருவாடு, உலர் உணவுப் பொருட்கள், முதலுதவி பொருட்கள் மற்றும் தற்காலிக கூடாரங்கள் என்பன சேகரிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கின்றேன். நேபாளத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வைத்தியராக நான் கடமையாற்றினேன். எனக்குள்ள நோய் காரணமாக தற்போது அங்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இல்லாவிடின் அங்கு சென்று கடமையாற்றுவேன். விமானம் மூலம் அனுப்பக்கூடிய அளவு தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இன்று நண்பகல் 12 மணியுடன் நிவாரணப் பொருட்களை ஏற்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. நேபாளத்தின் காத்மண்டு நகரில் உள்ள விமான நிலையம் நிவாரண நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே திறக்கப்படுகின்றது. அதனால் மட்டுப்படுத்தப்பட்ட விமான சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான அனர்த்தங்களின் போது எம்டிவி நிறுவனம் பாரிய நிதி மற்றும் பொருட்களை சேகரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கும். அவர்களே அதனை அனுப்பி வைப்பார்கள். இலங்கையில் அனர்த்தம் ஏற்படும் போது இலகுவான வாகனங்களில் கொண்டு செல்ல முடியும். எனினும் வெளிநாடொன்றுக்கு செல்ல வேண்டுமாயின் விமானம் ஊடாக பொருட்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய விமானம் மூலம் அனுப்பக்கூடிய அதிகபட்ச பொருட்களை இன்று நாம் ஒப்படைத்தோம். கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினரால் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சிடம் இன்று மாலை இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டன. அதன்படி இந்த நிவாரணப் பொருட்களை நாளை மறுதினம் நேபாளத்திற்கு விமானம் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு எமக்கு வாக்குறுதி அளித்தது.
ඒ වගේම සංකේතයක් වශයෙන් සමූහ අධ්‍යක්ෂකතුමන්ට ෂවන් ඩැනියල් මහතාට මා ආරාධනා කරනවා මේ භාණ්ඩ ලේකම්තුමාට සංකේතයක් වශයෙන් ප්‍රදානය කරන්නට. யுத்த கால பகுதியில் தமது சொந்த இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு செல்வோரை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யும் நடைமுறை ஒன்று காணப்பட்டது. எனினும் யுத்தம் நிறைவுற்றுள்ள பின்னர் இவ்வாறான பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் அந்த நடைமுறை தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் கிளிநொச்சியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அண்மையில் கண்டி பகுதியில் உள்ள தமது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது அவர் தொடர்பான தகவல்களை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யுமாறு போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர். போலீசார் தொடர்ந்தும் போலீஸ் நிலையத்தில் தகவல்களை பதிவு செய்யுமாறு இளைஞருக்கு அறிவித்துள்ளதுடன் இளைஞர் வராத காரணத்தினால் இளைஞரை தேடி அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு நேரில் சென்றுள்ளனர். திருப்பி வீட்டுக்கு வந்த போது நான் இப்போ திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக என்னுடைய அட்ரஸுகள், என்னுடைய ஐடென்டி கார்டு, மற்றது என் ரிலேஷன்ஸுடைய டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கணும். சரி நான் கொடுத்தேன். அப்போ கிளிநொச்சியில் அங்கே போய் எல்லாம் விசாரித்து பார்த்து பிரச்சனை இல்லை, இவர் பதியாமல் நிற்கிறார், அதால் நாங்கள் தேடி வந்தாங்க சொல்லி அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிட்டுன்னு சொல்லி பார்த்து கொண்டுட்டு இப்போ நான் வந்து இப்போ 2 மாதம் ஆகுது. யுத்த சூழ்நிலையின் போது தொடர்ந்த இந்த நடைமுறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றதா என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகரவிடம் நாம் வினவினோம். தென்பகுதியில் உள்ள ஒருவர் வடக்கிற்கு சென்றாலும் வடக்கிலிருந்து ஒருவர் தென்பகுதிக்கு வந்தாலும் எவ்வித பதிவுகளும் அவசியமில்லை. எனினும் வேறு பகுதிகளில் இருந்து ஒருவர் நீண்ட காலமாக தங்குவதற்காக வருகை தந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு வருகை தந்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் கிராம சேவகர்களுக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குற்ற செயல்களை தடுப்பதற்காகவே இவ்வாறான நடைமுறை ஒன்று பின்பற்றப்படுகின்றது. அவ்வாறு வருகை தந்துள்ள நபர் எவ்வாறான ஒருவர் என போலீசார் விசாரிப்பார்கள். அத்துடன் வேறொரு போலீஸ் பிரிவில் குற்றச்செயல் ஒன்றை செய்துவிட்டு ஒளிந்திருப்பதற்காக இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளாரா என்பது தொடர்பில் போலீசார் ஆராய்வார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடாவிடின் எவ்வித பிரச்சனையும் இல்லை. யுத்தத்தின் இறுதியில் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்பி சரணடைந்தவர்கள் காணாமல் போய்விட்டனர் என்று ஒரு நாட்டின் அரசு தட்டி கழிக்க முடியாது. காணாமல் போன 2 பிள்ளைகளும் மருமகனும் திரும்பி வருவார்கள் என்று காத்திருக்கிறாள் செல்லம்மா. வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகளை இழந்து வாழ்வதென்பது மிக கொடுமையானது. முல்லைத்தீவு ஜீவநகர் பகுதியை சேர்ந்தவர் செல்லம்மா. 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் இறுதியில் முல்லைத்தீவு நகரில் வைத்து செல்லம்மாவும் அவரது 2 பிள்ளைகளும் சரணடைந்தனர். நகரத்தில் நின்ற இராணுவ பேருந்து ஒன்றில் அவரது 2 பிள்ளைகளையும் இராணுவத்தினர் அழைத்து சென்றுள்ளனர். அவர்கள் ராணுவத்துடன் செல்ல முன்னர் அணிந்திருந்த ஆடைகளை கழற்றி செல்லம்மாவிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். அந்த ஆடைகளை தன் பிள்ளைகளின் ஞாபகமாக வைத்துக் கொண்டு அவர்களின் விடுதலைக்காக போராடுகிறார் செல்லம்மா. நாங்கள் வட்டுவாள் கடந்து எங்களோட பிள்ளையில நாங்க ராணுவத்துக்கிட்ட நாங்க கையால கொடுத்த நாங்க காணாம போயில எங்களோட பிள்ளைகள் நாங்க கையில கொடுத்த பிள்ளைகள் இதுவரைக்கும் எந்த முடிவுமே சொல்றாங்கள இல்ல. எங்களை பிள்ளையில காண இல்ல என்று ஒன்றும் முடிவு சொல்றாங்கள இல்ல. செல்லம்மாவின் மகளின் கணவரும் இறுதி யுத்தத்தில் காணாமற் போயுள்ளார். நோய்வாய்ப்பட்ட கணவனுடன் வீட்டு தோட்டம் ஒன்றை மேற்கொண்டு அதன் வருமானத்திலேயே இவர்களின் அன்றாட வாழ்வு நகர்கிறது. குடும்ப அங்கத்தவர்களின் எண்ணிக்கை போதாது என்று இந்திய வீட்டு திட்டத்தில் வீடு வழங்கப்படாத நிலையில் ஓர் தற்காலிக கூடாரம் ஒன்றிலேயே செல்லம்மா வாழ்கிறார். உங்களுக்கு அங்கத்தவர் காணான்னு சொல்லி உங்களுக்கு வீடு தரையிலான்னு கதைக்கிறாங்க. ஆனா எங்களை காணாம போன பிள்ளைகளை பத்தி அதை கணக்குலயும் எடுக்கிறாங்க இல்ல. மற்ற நாங்க மனித உரிமை குழு, ஐசியாசு, எல்லா ஆணைக்குழு எல்லாம் வந்து விசாரணை செய்து எங்களுக்கு எந்த விதமான முடிவும் தெரிய இல்லை. தன் பிள்ளைகள் திரும்பி வந்து மீண்டும் கூடி வாழும் ஒரு காலம் எப்போது திரும்பும் என்ற எதிர்பார்ப்புடன் செல்லம்மா. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு வழங்கப்படும் முக்கியத்துவமே மக்களாட்சியின் அடையாளமாகும். இலங்கையில் கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டு ஊடகவியலாளர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டமை மனித உரிமை மீறல்களாகும். இலங்கை மிக முக்கியமான ஊடகர்கள் ஒருவரான தராகி என்று அழைக்கப்படும் சிவராம் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. Those who want to kill journalists are assured of a climate of impunity. Basically, journalists and particularly Tamil journalists have to, look after their own safety. If you are dead, you are dead. பிரபல
ஊடகவியலாளர் சிவராம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2005ஆம் ஆண்டில் பாதுகாப்பு மிகுந்த இலங்கை தலைநகர் கொழும்பில் பாராளுமன்றத்திற்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆயிரத்து 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஈழத்தின் கிழக்கே மட்டக்களப்பில் பிறந்த சிவராம் தராகி என்ற பெயரில் தி ஐலாண்ட் ஆங்கில பத்திரிகையில் 1989ஆம் ஆண்டில் தன் முதல் கட்டுரையை எழுதினார். அரசியல், போரியல், பாதுகாப்பு சார்ந்த அவரது கட்டுரைகள் உள்நாட்டில் மாத்திரமன்றி உலகளவிலும் பரவலாக வாசிக்கப்பட்டன. பத்தி எழுத்தாளராக, அரசியல் ஆய்வாளராக, படைத்துறை ஆய்வாளராக பல்வேறு பரிணாமங்களை கொண்ட சிவராம் ஆரம்பத்தில் 1980களில் போராட்ட இயக்கம் ஒன்றில் இணைந்து கொண்டார். தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் முழுநேர செயற்பாட்டாளராக மாறிய சிவராம் 1990களின் நடுப்பகுதியில் அதன் அரசியல் கட்சியான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகமாக கடமையாற்றினார். தமிழ் தேசியம் சார்ந்து ஆங்கில பத்திரிகைகளில் எழுதி வந்த சிவராம் அதற்காக பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். இலங்கையில் நிலவும் ஊடக கருத்து சுதந்திர மறுப்பு சூழலை காட்டும் சிவராமின் படுகொலை நடந்து 10 வருடங்கள் கடந்துவிட்டன. நிமலராஜன், சிவராம் போன்ற ஊடகவியலாளர்களின் கொலைகளுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு மாணவர்கள் 2வது நாளாகவும் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கடந்த 25ஆம் தேதி இனந்தெரியாத நபர்கள் மேற்கொண்ட வாழ்வெட்டில் மாணவர் ஒருவரின் கை வெட்டப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கல்வி பயிலும் 9 மாணவர்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இனம் தெரியாத குழு ஒன்று மாணவர்கள் மீது வாழ்வீச்சு நடத்தியுள்ளதுடன் போத்தல் மற்றும் கொட்டன்களால் தாக்கியுள்ளனர். இதன்போது மாணவர் ஒருவரது கை வெட்டப்பட்டுள்ளதுடன் இன்னொரு மாணவனுக்கு உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த தாக்குதலுக்கு எதிராக நாளை புதன்கிழமை வரை பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளம் பகுதியில் உள்ள 5 மீனவ சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை புத்தளம் நகர சுற்றுவட்டத்தில் ஒன்று கூடிய 5 மீனவ சங்கங்களின் உறுப்பினர்கள் தமது கோரிக்கை சுலோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தளம் குருநாகல் பிரதான வீதியூடாக ஊர்வலமாக சென்ற மீனவர்கள் புத்தளம் நகரசபை அலுவலகத்திற்கு முன்னாலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலிருந்து அனுராதபுரம் வரை மின்சாரம் கொண்டு செல்வதற்காக புத்தளம் கடலேரியினூடாக மின்கம்பங்கள் நடப்பட்டதினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்திருந்தனர். இதற்கு மாற்றீடாகவே மின்சார சபையினால் மீனவர்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. தமக்கு உறுதியளித்த அடிப்படையில் மீன்பிடி உபகரணங்களை வழங்கல் மற்றும் மீனவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை புத்தளம் நகரசபை தலைவரிடம் கையளித்தனர். இந்த விடயம் தொடர்பாக மின்சார சபை தலைவரிடம் கலந்துரையாடி துரித நடவடிக்கையை பெற்றுத் தருவதாக நகரசபை தலைவர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதற்கான நஷ்டஈடு தொகை ஏதாவது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி இதற்காக போராட்டங்கள் நடத்தி தற்பொழுது அதன் பணங்கள் மீதியாக இன்னும் வரவேண்டி இருக்கிறது. இதன் மக்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியிருக்க வளம், வல்லை, கயிறு போன்ற பொருட்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றன. எனவே அந்த பணத்தை கிடைப்பதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் நகரசபை ஊடாக செய்ய வேண்டும். சிறுதோட்ட உரிமையாளர்களுக்கு தமது தேயிலை கொழுந்துகளை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கொழுந்து பறிக்கும் நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த சில மாதங்களாக இலங்கையில் தேயிலை விலை வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் தேயிலை கொழுந்துகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த தொழில் துறையில் ஈடுபட்டுள்ள 75% சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். நாங்களும் இந்த 40 வயசு வரையும் இந்த தோட்டத்து வேலையை தவிர்த்து எங்களுக்கு வேற ஒரு தொழில் தெரியாது. நாங்க தேயிலை வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பெருநாளைக்கு பிற்பாடு எங்களுக்கு இவ்வளவு ஒரு கரைச்ச தேயிலையில நடந்திருக்கு. ஏன் இந்த கொழுந்து இவ்வளவு கரைச்ச பேட்டரியில கொழுந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாத்தியாமாருங்களுக்கு நாங்க எடுக்கிற கொழுந்தையும் நிறுத்தி பேட்டரிக்கு அனுப்பலாமா, அவங்களும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம
பெரிய கரைச்சப்படுறாங்க. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அரசாங்கம் 1 கிலோகிராம் தேயிலை கொழுந்திற்கான 80 ரூபாய் நிர்ணய விலையை நிர்ணயித்திருந்தது. கொழுந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு கொழுந்து எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டோர்களுக்கு கொண்டு போறாங்களா ரிட்டர்ன் பண்ணிட்டு போறாங்க. இதுல நாங்க எப்படி பொழைக்கிறது? எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. தொழிற்சாலை உரிமையாளர்கள் தேயிலை கொழுந்துகளை கொள்வனவு செய்வதனை குறைத்துள்ளமையினால் தாம் கொள்வனவு செய்யும் தேயிலை கொழுந்துகளில் அரைவாசியை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தேயிலை கொழுந்து சேகரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தாம் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்று தருமாறு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சர்வதேச செய்தி. இந்தோனேஷியாவில் இன்னும் சில மணித்தியாலங்களில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவுள்ள ஆஸ்திரேலிய பிரஜைகள் தமது குடும்ப உறுப்பினர்களை இறுதியாக சந்தித்துள்ளனர். ஆஸ்திரேலிய பிரஜைகளின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த சந்திப்பின் பின்னர் மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக காணப்பட்ட ஆஸ்திரேலிய பிரஜைகள் 2 உள்ளிட்ட மேலும் 7 பேர் இந்தோனேஷிய நேரப்படி இன்றிரவு சுட்டுக் கொல்லப்பட உள்ளனர். இது ஒரு துன்புறுத்தலான விடயம் என மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள ஆஸ்திரேலிய பிரஜையின் மனைவியான மிச்சல் ஷான் கூறியுள்ளார். தனது கணவருக்கு கருணை காட்டுமாறு இந்தோனேஷிய ஜனாதிபதியை கோருவதாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள மற்ற ஆஸ்திரேலிய பிரஜையான சுகுமாரனின் மனைவியான கோரியுள்ளார். இதேவேளை தமது நாட்டில் முன்னெடுக்கப்படும் ஊழல் விசாரணைகள் நிறைவடையும் வரை மரண தண்டனை நிறைவேற்றத்தை தாமதப்படுத்துமாறு ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் கோரியிருந்தார். எனினும் திட்டமிட்டவாறு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என இந்தோனேஷிய சட்டமா அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பார்க்க. வணக்கம்.